ஏண்டி 2 பேரும் ரகசியம் பேசி பேசிதான் நாசமா போனீங்க. இன்னும் என்னடி 2 பேருக்கு ரகசியம்? அம்மா ஏதோ விளையாட்டு பொண்ணுங்க ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தா கண்டவனோட காடு மேடெல்லாம் சுத்துறீங்களா? ஆண்டி அது வந்து முதல்ல நீ வாய் மூடு. முன்னாள் தாண்டி அவ கட்டு போனா. அம்மா அவ்வளவு குறை சொல்லாத. அப்ப முன்னாள் தான் அவ கட்டு போனாளா? அப்ப இல்லன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு. அதான் இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கத்துற? என்னடி நடக்கணும்? என்ன நடக்கணுங்கிற? உலகமே தெரிஞ்ச கிரிக்கெட் பிளேயர், பெரிய கோடீஸ்வரன்டி. காதலுங்கிற பேர்ல வயிற்று ரொப்பிட்டு வந்து நின்னீங்கன்னா அதை பத்தி நாங்க சந்தோஷம் பண்ணுமா? ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி சஞ்சயும் பிரம்மாவும் தப்பான ஆளுங்க இல்ல. ஏ எவன் நல்லவன் கெட்டவனு பாக்குறதையும் பழகிறதையும் தெரியாதுடி. ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுவாங்கடி. நாங்க அப்படி ஒண்ணு ஏமாற மாட்டோமா? எங்களுக்கும் விவரம் தெரியும் ஆண்டி. ஓ விவரம் தெரிஞ்சுதான் ஊரை சுத்துறீங்களோ? உங்க அம்மா என்ன நம்பிதான் உன்னை அமுச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில்டி சொல்றது? ட்ரெஸ் அடி இது ட்ரெஸ். முதல்ல ட்ரெஸ்ஸ நல்லா போடுற வழியே பாருடி. இப்படி போனா எந்த ஆம்பளடி சும்மா இருப்பான்? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னம்மா? ஏமா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு? என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாம் ஆண்டி. நான் போறேன்டி. சாரிடி, நான் வரேன்டி. வரேன் ஆண்டி. ஏய் நில்லுடி, நானும் வரேன். ஏ அவதான் ஊருக்கு போறா, நீ எங்கடி போற? அம்மா பெத்தவங்க பொண்ணுங்களை கண்டிஷன் பண்ணுங்க நீங்க. ஆனா எங்க மனசையும் புரிஞ்சுக்கங்க. நீங்க கெட்டு போறீங்கன்னு தெரிஞ்சா எங்க உயிர் போயிருண்டி. எங்க சந்தோஷமே உங்களை மனக்கோலத்துல பாக்கணும் தாண்டி ஆசை. அந்த சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு கொடுப்போமா? லப்புக்காக நாங்க உங்களை விட்டுட்டு ஓடி போயிட மாட்டோம்மா. சரி நடந்தது நடந்து போச்சு. மறுபடி பெரியங்களை வந்து பேச சொல்லு. ரோசி உங்க அப்பா அம்மா போன் பண்ணி முதல்ல வர சொல்லு. சரி ஆண்டி. சரி போன் பேசிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி. யாரா இருக்கும்? வாங்க அங்கிள், வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க அங்கிள், உட்காருங்க. அம்மா பிரம்மாவோட அப்பா அம்மா. இந்தாங்க அங்கிள், தண்ணி குடிங்க. சும்மா சொல்லக்கூடாது. என் பசங்க நல்ல பொண்ணுங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்கம்மா. என் குடும்பத்துக்கு ஏத்த மருமகள் தான். உங்க குடும்பத்தை பத்தி நான் ஒன்றும் விசாரிக்க விரும்பல. ஏன்னா உங்க குடும்பமும் நீங்க நடந்துக்கிற முறையும் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அது போதும்மா. தீபா ஓகே. ரோசிக்கு எந்த மதப்படி கல்யாணம் பண்றது? பெரியவங்க நீங்க பார்த்து முடிவெடுத்தா சரி. சரி விடுமா. மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் மதம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. எந்த மதத்தாலையும் மனசை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும். என்ன மருமகளே, சந்தோஷம் தானே? நல்ல பண்போடு வளர்த்திருக்கீங்க. அப்புறம் சம்பந்தி அம்மா, நாளை கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்க முடிவுக்கு நாங்க மறுப்பு சொல்ல போறோமா? சரி அப்ப நான் கிளம்புறேன். ஆனா ஒரு கண்டிஷன். பெரிய கண்டிஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்ங்கிறத நான் பிரம்மா கிட்ட சொல்றேன். என்னோட கண்டிஷனுக்கு பிரம்மாவை சம்மதிக்க வை. இந்த பார், அது உன் கையில தான் இருக்கு. ஏன்னா உங்க 2 பேர்த்தோட கல்யாணம் என் கையில இருக்கு. வரமா பற்ற.
ஹலோ, ஒரு நிமிஷம். ஆமா, சஞ்சய் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? இல்ல, அவன் என் ஃப்ரெண்ட் ரோசியை லவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவன் பின்னாடி சுத்திட்டு ஆமா, இருக்கீங்களா? நான் சஞ்சய் லவ் பண்றது உண்மைதான். ஆனா அவன் ரோசியை லவ் பண்றது எனக்கு தெரியாது. ஆனா அவன் லேடிஸ் விஷயத்துல ரொம்ப வீக்குன்னு எனக்கு அவன் குணம் தெரிஞ்சுமா அவனை லவ் பண்றீங்க? ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல வீக்கா தானே இருப்பாங்க. சஞ்சய் என்னால திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு. சஞ்சயை நீங்க திருத்திடுவீங்க, ஆனா ரோசியோட வாழ்க்கை அது அவங்க கீழே தான் இருக்கு. ஓகே. சஞ்சயோட கேரக்டர் தெரிஞ்சு நீங்க அவனை லவ் பண்றீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க ஜாகிரதையா பாத்துக்கணும். பை. மை டியர் சன், என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காருப்பா. பரவாயில்லப்பா, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, உட்கார்றா கண்ணா. நீ தான் இப்ப ஹீரோ ஆயிட்டியே. நான் ஹீரோ இல்லப்பா, நான் என்னைக்குமே உங்க பிள்ளை தான். அது இல்லப்பா, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதை கேட்டு நீ டென்ஷன் ஆயிருப்பா. இது நான் எதுக்கு உங்ககிட்ட டென்ஷன் ஆக போறேன்? சொல்லுங்க. அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட போட. ஹலோ, நான் தான். சொல்லு. ஏன் வரல? உன் வேலையே பார்த்துட்டு இருந்தா என் வேலையை யாரு பாக்குறது? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப ஒரு கண்டிஷன் சொன்னாரு. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்னு சொன்னாரு. நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல. என்ன ஓ, கண்டிஷன்? அதுவா? அப்பா ஏதாவது சொல்லியிருந்தா அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். இல்ல பிரம்மா, அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, ஓகே. அது என்னன்னு கேட்டுட்டு நானே உனக்கு கால் பண்றேன். சரி, சீக்கிரம் பண்ணு. ஓகே. போன்ல யாருப்பா? தீபா வாய்ஸ் மாதிரியே கேக்குது. அது வந்துப்பா, அது வந்து அட என்னப்பா வந்து போயின்னுட்டு, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம என்கிட்ட சொல்லு. இல்லப்பா, தீபாவை பொண்ணு கேட்டு போனப்ப நீங்க ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டீங்களா? ஆமா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதான் call பண்ணேன். அதத்தான் சொல்ல நினைச்சேன். சொல்லுங்கப்பா, என்ன கண்டிஷன்? சொல்லுங்க சொல்லுங்கப்பா. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லப்பா, சும்மா சப்ப மேட்டர். அது நான் சொன்னா நீ என்ன கேட்க மாட்டேன்னு சொல்லிட போற. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? நானாச்சு. வர்ற ஃபைனல் மேட்ச்ல நீ விளையாடக்கூடாது. சென்னை அணி தோக்கணும். பல கோடி கிடைக்கும். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் தயக்கமா இருந்துச்சு. எப்படா உங்ககிட்ட சொல்றதுன்னு. அவ்வளவுதான். அப்படி போட போட. ஹலோ, சொல்லுமா. அப்பா என்ன சொன்னாரு? அப்பாவா? அப்பா அப்பா ஒரு பெரிய காமெடி அடிச்சாரு. அதான் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் அப்பத்துல இருந்து. ஆமா, அப்பாக்கும் பிள்ளைக்கும் இதான் வேலை. போன வைடா. தம்பி, நான் சொன்னது ஜோக் இல்லப்பா, நிஜம், சத்தியமா உண்மைப்பா. அப்பா, கிரிக்கெட் தான் உங்க வாழ்க்கை, கிரிக்கெட் தான் உங்க லட்சியம் சொல்லி சொல்லி வளர்த்தீங்களேப்பா. அந்த வயல நீங்களா இப்படி சொல்றீங்க? விடுறா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. முடியாதுப்பா, முடியாது. விளையாடி தோக்குறது வேற, அது பெருமையான விஷயம். ஆனா இந்த மாதிரி காசு வாங்கிட்டு தோக்குறது அசிங்கம், துரோகம். இங்க பாருப்பா, மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் கஷ்டப்படுறது பணத்துக்காகத்தான். அந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல என்ன வேணாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம். என்னால என் ரசிகர்களுக்கு அந்த மாதிரி துரோகத்தை பண்ண முடியாது. என் உள்ள வேணா கேளுங்க, தரேன், எடுத்துக்கங்க. ஆனா என்னோட டீமுக்கும் என்னோட ஃபேன்ஸுக்கும் இந்த மாதிரி துரோகம் பண்ண முடியாது. இந்த பாருப்பா, இன்னைக்கு உன் போட்டோவை காட்டி விளம்பரம் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கிற இன்டர்நேஷனல் முதலைங்க, நாளைக்கு ரெண்டே மேட்ச்ல தோத்துட்டேன்னா உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. இன்னைக்கு உனக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்றானுங்களே உன் ரசிகர்கள், நாளைக்கு உன் மூஞ்சில காரி துப்பி கல்லால் அடிப்பான். சாரிப்பா, வெரி சாரி. முட்டாள், எவன்டா அவன் ரசிகன்? எவன் அவன் ரசிகன்? ஆபீஸ்க்கு வேலைக்கு போறவன் லீவ் போட்டு வீட்டுல உட்கார்ந்து டிவியில கிரிக்கெட் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கானே, அவனா அவன் ரசிகன்? படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகாம கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கானே, அவன் ரசிகனா? பேனா பிடிக்க வேண்டிய கையில பேட்டை பிடிச்சிட்டு தெரு தெருவா துரியிறானே, அவனும் ஒரு ரசிகன் சொல்லுடா. நம்ம நாட்டுல
பசியாலையும் பட்டினியாலையும் பால் இல்லாம குழந்தைங்க அழுதுட்டு இருக்கே, அதை விட்டுட்டு குடங்குடமா கொண்டு போய் கட்ட விட்டுருக்கு பால் ஊத்தி பால் அபிஷேகம் பண்றானே, அவனாடா உன் ரசிகன்? அவன்லாம் உன் ரசிகன் இல்லடா, முட்டா பசங்கடா, முட்டா கூட்டம். பா நான் சொல்றது கேளுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத மட்டும் நீ கேளு. பா நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுங்கப்பா ப்ளீஸ். இதுக்கு நீ சம்மதிக்கலன்னு வச்சுக்க, அந்த ரவுடி கும்பல் உங்களை சுட்டு கொன்றுவாங்கடா. நீங்க ஊர் போனதுக்கு நான் மட்டும் தனியா இருந்து என்னடா சாதிக்க போறேன்? நான் வாழ்றதே உங்களுக்காக தந்தா, அதனாலதான் சொல்றேன். அப்பா சொல்றத கேளுப்பா ப்ளீஸ். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன். ஹலோ தேவா, நான் கெவின் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஹோட்டல் தாஜில் இருக்கிறேன். ஓ, ஹோட்டல் தாஜா, நான் உடனே வர்றேன். பிரம்மா, நான் சொன்ன விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, புரியலையா? உங்க 2 பேர்த்தோட கல்யாண வேலை தான்ப்பா.